எல்லாருக்கும் வணக்கம் guys. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் ஒரு ஸ்டேட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன செஞ்சதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ போன வீக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் தான். அதனால போன வீக்கில் நான் இதில் ஒரு 4 hours லோ மார்க் பண்ணி கொடுத்தேன். 4 hours ஐடிஎம் மார்க்கெட் 4 hours ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் மேலே போகுது. பெரும்பாலும் அந்த 4 hours ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம அடுத்த ட்ரேட் எடுக்காண்டாம் அப்படிங்கிறதுலையும் போன வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் எதுக்காக போகுது அப்படின்னா கரெக்டாக இந்த இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா அது வரைக்கும் மார்க்கெட்டு இந்த ஃபர்ஸ்ட் இம்பல்ஸோட ரீகரெக்ஷனுக்கு போகுது அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் போன வீக்கில். அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் அதான் இதில் மார்க் பண்ணியிருந்தேன் ரீடெஸ்ட் ஏரியா. அதேமாரி இதில் 2 பிஓஎஸும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த 2 பிஓஎஸ் கிட்ட மார்க்கெட் போனால் கூட நம்ம அதில் வந்து 4 hours ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது செல் ட்ரேடு. மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் தான். 4 hours ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்த பிறகுமே 4 hours ஐடிஎம் எடுத்த பிறகு தான் நம்ம செல் ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் பையில தான் இருக்கும். அதனால இப்போ 4 hours ஐடிஎம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக மார்க் பண்ண இது பண்ணிக்கிடணும். ஏன்னா 4 hours ஐடிஎம் சில டைம்ல இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் நடக்கும். இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் இந்த மைனர் ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துமே 4 hours தான் ஐடிஎம் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ போன இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 4 hours ஸ்ட்ரக்சர் இப்போ கரெக்டாக ப்ளூ கலர் லைன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் கரண்ட் ப்ளூ கலர் லைன் தான் இப்போ மைனர் 4 hours ஸ்ட்ரக்சர். ஏன்னா இங்கே வந்து இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இங்கே இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்காத காரணத்தினால நான் இந்த இதை என்ன எடுக்கலை. அதனால கரண்ட்டு 4 hours ஸ்ட்ரக்சர் வந்து கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் தான். கீழே இது இன்பிட்வீன் இருக்கிறது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். அது எல்லாமே மேஜர் கிடையாது, மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். இதான் இப்போ 4 hours கரண்ட் 4 hours ஐடிஎம் இருக்க மார்க்கெட் ரன் ஆகிற கரண்ட் இம்பல்ஸ். அதனால இப்போ இடக்குள்ள இருக்கிறது இது ஒரு 4 hours ஸ்ட்ரக்சர்னு போய் கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் தான், மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஏன்னா போன வீக்லேயே சொல்லியிருந்தேன் 4 hours ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இப்படி இதில் வந்து இது எந்த ரேஞ்சில் கட் ஆகுதோ அதுதான் அடுத்த ஸ்ட்ரக்சர். அரௌண்ட் இந்த ஹை எதில் கட் ஆகுதோ அதுதான் மைனர் ஸ்ட்ரக்சர். அதுதான் மேஜர் லோவாக நமக்கு ஆக்ட் ஆகும். மேலே கேண்டில் இது கட் ஆன பிறகு தான் 4 hours கேண்டில் மேலே க்ளோஸ் வச்ச பிறகு தான் கீழே இருக்கிறது நமக்கு ஒரு ஐடியாமா சேஞ்ச் ஆகும். இப்போ அடுத்த இது வந்து இதில் ஃபார்மேஷன் நடக்கு, ஆனால் மேலே இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இப்போ அடுத்த இது இதில் ஃபார்மேஷன் நடக்கு, ஆனால் மேலே கேண்டில் க்ளோஸ் இன்னும் வைக்கல. அதனாலேயே நான் இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற 4 hours ஐடியாமா தான் எடுத்திருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கூட ஒரு சின்ன ரீகரெக்ஷன் கூட வந்துட்டு ரிட்டன் இப்படி வந்துட்டு கூட இப்படி மேலே போகலாம். நம்ம இதில் வந்து இந்த மைனர் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து 4 hours ஐடிஎம் எடுத்துருச்சுன்னா இதுல இருந்து செல் எடுக்க போறேன்னு போய் செல் எடுக்கக்கூடாது. மேஜர் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கு 4 hours மேஜர் ஐடிஎம். அந்த ஐடிஎம்மை எடுத்த பிறகு தான் நம்ம செல் ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பை சினாரியோ தான். 2 வீக்குமே மார்க்கெட் வந்து பை சினாரியோல தான் இருக்கு. அதனால இந்த பர்டிகுலர் இடத்துல 2-3 பிஓஎஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு சப்ளை ஜோனும் இருக்கு, அது மாதிரி இதில் லிக்விடிட்டியும் இருக்கு. அதனால பெரும்பாலும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிற இதையும் நம்ம வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சுமே மார்க்கெட் வந்து 4 hours ஐடிஎம் இதுதான் இதை எடுத்திருக்கும். இப்போ 4 hours சப்ளை ஜோன் தான் அது மேலே இருக்கிறது. இந்த 3 பிஓஎஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பெரும்பாலும் இந்த ஏரியாக்குள்ள வந்த பிறகு மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கே போன பிறகு 4 hours ஐடிஎம் பிரேக் பண்ண பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ மைனர் இதில் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து இதில் ஒரு 4 hours ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்த பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி போய் ட்ரேட் யாரும் எடுத்துடக்கூடாது. ட்ரேட் எடுத்து ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து கீழே செல் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட் இப்படி தான் ஆக்ட் ஆகும். 4 hours ஸ்ட்ரக்சர் பிரேக்கு ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் இது நடந்த பிறகு நம்ம அடுத்த ட்ரேடு இதுலேருந்து நம்ம எடுக்கணும். அதுமாரி இந்த 2 பிஓஎஸ் மார்க்கெட் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 பிஓஎஸ்லேருந்தும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 பிஓஎஸ் மார்க் பண்ணியிருக்கேன், அதுலேருந்தும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து கரண்ட்டாக வந்து அப் ட்ரெண்ட் தான். நம்ம அந்த இடத்துல பிஓஎஸ் மார்க் பண்ண வந்த பிறகு நம்ம அதுலேருந்து ஒரு செல் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இதுலேருந்து வெயிட்னஸ் எல்லாமே இதுலேருந்து பை ட்ரேட் எடுத்திருப்போம். அதனால இந்த டார்கெட் இந்த ரேஞ்ச் வர வைங்க வச்சு, இல்லை அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்தீங்க 4 hours ஐடிஎம் பிரேக் அடுத்த ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா
நம்ம அதுலேருந்து செல் ட்ரேட் எடுத்து பை ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அதுதான். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து போன வீக்லேயே இன்ஃபார்ம் பண்ணது அந்த வீக்கில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. சொல்கிற அளவுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. மார்க்கெட்டாக கரண்ட்டாக அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுத்தோம்னா நம்ம செல்லுக்குள்ள இது பார்க்கலாம். அது மாதிரி மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அது யாரும் மறந்துடக்கூடாது. மேஜர் ட்ரெண்ட் வந்து 4 ஹவர்ஸுக்கும் டேக்கும் கேரக்டர் சேஞ்ச் ஆனதுனால மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். அதனால நம்ம இங்கிருந்து செல்லுக்குள்ள இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதுலேருந்து செல்லுக்குள்ள ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நானுமே இதுல தான் வெயிட் பண்றேன். இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒரு செல் ட்ரேட் எடுக்கலான்ட்டு. அது மாதிரி 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல இருக்கு. அது பிரேக் பண்ண அப்புறம் நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.